everyone, so welcome to Vedantu channel பசங்களா. So இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 9th மேக்ஸ் ஜியோமெட்ரியில ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க கேட்கலாம் மேம் தேர்ட் சாப்டர் என்ன பாதியிலே விடுறீங்க அப்படின்னு. தேர்ட் சாப்டர் நான் பாதியிலலாம் விடல. ஸோ மற்ற எக்ஸசைஸ்ல இருக்க சம்ஸ் எல்லாமே நீங்க எனக்கு சொல்லுங்க. ஸோ தட் அந்த எக்ஸசைஸ் சம்ஸ் எல்லாமே உங்களோட குவார்டர்லி போர்ஷன்ஸ் என்னன்றது இப்பவே ரைட் நவ் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ தட் அந்த போர்ஷன்ஸுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட குவார்டர்லி போர்ஷன்ஸுக்கு ஏற்ற மாதிரி மீதி இருக்க வீடியோஸ் எல்லாமே நம்ம போட ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் இப்போ எல்லாருமே 9th மேத்ஸ் ஜியோமெட்ரி 4.1 எல்லாத்துக்குமே குவார்டர்லி எக்ஸாம்ல இருக்கு, கரெக்டுங்களா? ஸோ அதனால இதுல இருந்து போகலாம். ஆனால் தேர்ட் சாப்டர்ல நிறைய பேருக்கு நிறைய போர்ஷன் ரெஸ்ட்ரிக்ஷன் ஆயிருக்கு. ஸோ யாருக்கு என்னென்ன எக்ஸசைஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் போட்டீங்க அப்படின்னா தெரியும். அப்போ இந்த எக்ஸசைஸ் வரைக்கும் போர்ஷன்ஸ் இருக்கு, ஸோ வி ஹாவ் டு கம்ப்ளீட் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி வீடியோஸ் போடலாம். சரியாடப்பா? ஸோ இன்னைக்கு ஜியோமெட்ரி எக்ஸசைஸ் 4.1 தான் பார்க்க போறோம். ஸோ ஐ கேஸ் ரெடி? ஓகே, அதுக்கு முன்னாடி MVST எக்ஸாம். ஸோ இது அக்டோபர் 4th, 5th, 11th, 12th நடக்க போகுது. இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ரெஜிஸ்டர் பண்ணணும். ஏன் மேம் கேட்டீங்கன்னா பசங்களா 150 கோடி ரூபாய்க்கான ஸ்காலர்ஷிப் நம்மளுக்கு பிளஸ் 2 crores கேஷ் ப்ரைஸ் உங்ககிட்ட இருக்கு. ஸோ இந்த கேஷ் ப்ரைஸஸ் வச்சு நீங்க நல்லா பண்ண முடியும். நீங்க நினைக்கிறத நீங்க பண்ண முடியும். அது நல்லா நம்மளுக்கு நம்ம ரொம்ப அறிவாளி குழந்தைங்க, நம்மளால ட்ரை பண்ண முடியும் அப்படின்னா அது அவங்களோட எஜுகேஷன் ஃபீஸுக்கு சப்போர்ட் ஆகும், பேரண்ட்ஸுக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்கும், கரெக்டுங்களா? ஸோ அதனால இந்த எக்ஸாமை தாராளமா எழுதி பாருங்க. ஸோ எழுதுறதுனால நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க போகுது, எழுதாம இருக்கிறதுனால என்ன கிடைக்க போகுது? ஒண்ணுமே இல்லை. அண்ட் எக்ஸாமும் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் தான். ஸோ லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கும், அதை கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுங்க. பட் இதுக்கு ஒரே பாயிண்ட் என்ன, இது ஒரு ஆஃப்லைன் எக்ஸாம், சரிங்களா? ஸோ உங்களோட சென்டர்ஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்க அங்கே போய் எழுதுற மாதிரி இருக்கும். 4th, 5th, 11th, 12th அக்டோபர் நடக்க போகுது, சரியா? நியர்பை இருக்க சென்டர்ஸ் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ரைட்டடா பசங்க? ஓகே, ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீல் இருக்கு, கிளிக் பண்ணி யார் வேணா எழுதலாம், எந்த ஸ்டாண்டர்ட் வேணாலும் எழுதலாம். ஓகே, எஸ் தான்டா பசங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம அதாவது இன்னைக்கு போயிடுச்சு விடுங்க, நாளைக்கு சேலம்ல வி ஹாவ் ஒரு ஆஃப்லைன் மீட் 24 ஆகஸ்ட் நடக்க போகுது. ரெஜிஸ்டர் பண்ணோம்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் இருக்கு. ஷிவோன் அண்ட் யாழ் சார் 2 பேருமே வராங்க, சரிங்களா? ஸோ அவங்க 2 சார்ஸையுமே நீங்க நல்லா க்ரீட் பண்ணி உங்களுக்கு தேவைன்ற கொஸ்டின்ஸ் எல்லாமே நேர்ல கேட்டுக்கலாம். ஓகேவாடாப்பா? ஓகே, ஸோ இப்போ பார்க்கலாமா, வாட் இஸ் காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள்ஸ்? மேம் காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள்ஸ்னா என்னது அப்படின்னா, அந்த பேர்லேயே காம்ப்ளிமெண்ட்லாம் கிடையாது. காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள்ஸ் அப்படின்னா சம், சரிங்களா? சம், ஓகேவா? அது யாரை டீல் பண்ணுது? சம். 2 ஆங்கிள்ஸ் ஆட் பண்றீங்க, எய்தர் எனி ஆங்கிள்ஸ், எந்த 2 ஆங்கிள்ஸ் ஆட் பண்ணாலும் சரி, அவங்கள நம்ம 90 அந்த 2 ஆங்கிள்ஸோட அடிஷன் 90னா அது யார்? காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லட்டா? இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியாதுடா பசங்க. sum of all angles in a triangle. ட்ரையாங்கிளுக்கு எல்லா ஆங்கிள்ஸையும் ஆட் பண்ணா அவங்க எல்லாத்தோட வேல்யூவும் 180க்கு ஈக்குவல், சரிங்களா? இவங்க 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 எல்லாத்தையும் ஆட் பண்ணா 180. ஆனா இது ஒரு ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள். இது என்ன ஆங்கிள்? ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள். ஒருத்தருக்கு 90 டிகிரி இருக்கும். ஸோ இன்னொருத்தர் வந்து எக்ஸ், இன்னொருத்தர் வந்து ஒய், நம்மளுக்கு தெரியாது. ஸோ எக்ஸ் ஒய் 90, இவங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணா யாருக்கு ஈக்குவல்? 180 டிகிரிக்கு ஈக்குவல். கரெக்டாடாப்பா? எஸ். அப்போ எக்ஸ் பிளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு என்னது? 180 மைனஸ் 90. ஏன்னா இங்க இருக்க பிளஸ் இங்க வந்தா மைனஸ், அப்போ 90 டிகிரி. ஸோ ஒரு காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள்ஸுக்கு பர்ஃபெக்டான எக்ஸாம்பிள் என்ன தெரியுமா? ரைட் ஆங்கிள்ஸ்ல அந்த ரைட் ஆங்கிள் போக அந்த 90 போக மீதி 2 பேர் இருக்காங்கல்ல, அவங்க 2 பேர்த்தையும் நம்ம காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள்ஸ் தான் சொல்லணும். ஏன்னா அவங்க 2 பேர்த்த ஆட் பண்ணா நம்மளுக்கு 90 கிடைக்கும், சரியா? ஸோ காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள்ஸ்னா என்னது? 2 பேர்த்தோட சம் 90 டிகிரியை ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த 2 ஆங்கிள்ஸை நம்ம என்னென்ன பேர் வச்சு கூப்பிடுவோம்? காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவாடாப்பா? வாட் இஸ் சப்ளிமெண்டரி மேம்? காம்ப்ளிமெண்டரிக்கும் சப்ளிமெண்டரிக்கும் ஒரு இன்ச் அளவு தான் வித்தியாசம். சம் ஆஃப் ஆங்கிள்ஸ், இதுவும் சம் தான், ஓகேங்களா? 2 ஆங்கிள்ஸை ஆட் பண்ணும் போது உங்களுக்கு 180 டிகிரி கிடைக்கணும். என்னடாப்பா? 180 டிகிரி கிடைக்கணும். ஸோ அப்படி இருக்கிற ஆங்கிள்ஸ் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? என்னென்ன சொல்லுவீங்க? அப்படி இருக்கிற 2 ஆங்கிள்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு சப்ளிமெண்டரி ஆங்கிள். அப்போ அந்த 2 ஆங்கிள்ஸை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? சப்ளிமெண்டரி ஆங்கிள்ஸ். ஓகே, நாம் இதுக்கு ஏதாவது எக்ஸாம்பிள் இருக்கா? தாராளமா இருக்கு. வாட் இஸ் எக்ஸாம்பிள்? நம்ம கிட்ட ஒரு லைன் இருக்குடாப்பா, ஓகேங்களா?
இப்போ ஒரு லைன்ல இப்போ நான் இப்படி ஒரு ஒரு டிகிரி கண்டுபிடிச்சு போடுறேன். இது வந்து 60 டிகிரி. சரியா? அப்ப இது எவ்வளவா இருக்கும்? ஏன்னா உங்களுக்கு தெரியும்டா பசங்களா, இது 120, ரைட்? இப்படி இருக்கிற ஸ்ட்ரெயிட் லைன் மேல இருக்கிற ரெண்டு ஆங்கிள் ஃபார்ம் ஆயிருக்கப்ப அவங்க ரெண்டு பேத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 180 கிடைக்கும். ஸோ அப்ப 60க்கு 120ங்கிறவங்க எல்லாருமே சப்ளிமெண்ட்ரியோட காம்பவுண்ட்ஸ் ஆங்கிள்ஸ். சரிங்களா? ஸோ 120 plus 60 equal to 180 and x plus y is equal to 90. So complementary na 90 degree, supplementary na 180 degree. சரிங்களா? adjacent angles அப்படின்னா இப்போ ஒரு குவாட்ரிலேட்டரலா இருக்கட்டும், ஒரு ட்ரையாங்கிளா இருக்கட்டும், வாட் எவர் எந்த ஒரு ஷேப் இருந்தாலும் சரி. சரிடாப்பா? ஸோ adjacent ஆங்கிள்லாம் என்ன மேம்? ரெண்டு ஆங்கிள்ஸ் இருக்கு. ஓகேவா? ரெண்டு ஆங்கிள்ஸ் இருக்கு. ஓகேவா? இந்த மாதிரி ரெண்டு ஆங்கிள்ஸ் இருக்கிற பசங்க. சரியா? நல்லா பாரு, இது ஒரு ஆங்கிள், இது ஒரு ஆங்கிள். ஆனா இந்த ரெண்டு ஆங்கிளுக்கு ஒரு கனெக்டிவிட்டி இருக்கு. என்ன கனெக்டிவிட்டி அப்படின்னா, இப்போ ஆங்கிள் எப்படினாலே ரெண்டு லைன்ஸுக்கு நடுவில் ஃபார்ம் பண்றதுக்கு பேர் தான் ஆங்கிள். அப்படி இருக்கும் போது அப்போ இவங்களுக்கும் நடுவில் இருக்கா, அண்ட் அதே மாதிரி இப்போ இவங்களுக்கும் நடுவில், விச் மீன்ஸ் இந்த ரெண்டு ஆங்கிளுக்கும் ஒரு லைன், ஒரு ஆர்ம், ஓகேவா? ஒன் ஆர்ம் ஈக்குவலா இருக்கு. இந்த ரெண்டு ஆங்கிள்ஸ்க்கு ஒரு ஆர்ம் ஈக்குவலா இருக்கு, ஒரு லைன் காமனா இருக்கு. ஆனா அது போக ஒரு வெர்டெக்ஸ் பாயிண்ட் காமனா இருக்கு. ரெண்டு பேர்த்தோட ஸ்டார்டிங் பாயிண்ட் அண்ட் ஆங்கிள் ஃபார்ம் ஆகிற இடம் ஒண்ணுதானே. ஸோ ஒன் வெர்டெக்ஸ், சேம் வெர்டெக்ஸ், ரெண்டு பேர்த்துக்கும் ஒரே ஒரு ஆர்ம், ஒரே ஒரு வெர்டெக்ஸ் காமனா இருக்கு. அப்படி இருக்கிறவங்கள நம்ம என்னன்னு சொல்லுவோம்? இட் இஸ் சேவ்ட் அஸ் adjacent angles. அப்படி இருக்கிறவங்கள என்ன சொல்வீங்க? adjacent angles சொல்வீங்க. சரியாடப்பா? ஓகே. நெக்ஸ்ட் எனக்கு லீனியர் பேர் ஆஃப் ஆங்கிள்ஸ். லீனியர் பேர் ஆஃப் ஆங்கிள்ஸ்னா ஒன்றும் இல்லை, ஒரு லைன் மேல ஃபார்ம் ஆகிற ரெண்டு ஆங்கிள்ஸ், அதை தான் லீனியர் பேர் ஆஃப் ஆங்கிள்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இது ஒரு லைன், இந்த ஒரு லைன் மேல இவனும் இருக்கான் அண்ட் இவங்க ரெண்டு பேர்த்தையும் ஆட் பண்ணா 180 உங்களுக்கு தெரியும். ஸோ லீனியர் பேர் ஆஃப் ஆங்கிள்ஸ்ல இன்னொரு விஷயம் இருக்கு. அது என்ன மேம்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆங்கிளும் சரி இந்த ஆங்கிளும் சரி அட்ஜசன்ட் ஆங்கிள். ஏன்னு சொல்லுங்க? இவங்க ஃபார்ம் ஆகிற வெர்டெக்ஸ் பாயிண்ட்டும் சரி, ஒரு லைன் ரெண்டு பேத்துக்குமே காமனா இருக்கு. ஸோ ஸ்ட்ரெயிட் லைன்ல மட்டும் கிடையாது, ஸ்ட்ரெயிட் லைன்ல ஃபார்ம் ஆகுற டூ அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ். ஓகேவா? ஸோ சம் ஆஃப் adjacent angles on a straight line, அதை வந்துட்டு ரெண்டு பேர்த்தையும் ஆட் பண்ணா 180க்கு ஈக்குவல். சரியா? ஓகே. vertically opposite angle என்னது? ஒரு லைன் இப்படி வரும், ஒரு லைன் இப்படி கிராஸ் ஆகும். ஸோ இப்போ இந்த மாதிரி கிராஸ், ஒரு லைனை ஒருத்தங்க கட் பண்றன்றப்போ, ஒரு லைனும் மீட் பண்ணுச்சு அப்படின்னா 4 ஆங்கிள் ஃபார்ம் ஆகும். அப்படி 4 ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா நிச்சயமா ஆப்போசிட்டா இருக்காங்கல்ல, அவங்க ஈக்குவலா இருப்பாங்க. இது எவ்வளவோ அதே தான் இங்கேயும் இருக்கும். சரிங்களா? அண்ட் அதே மாதிரி தான் இது எவ்வளவோ அதே தான் இங்கே இருக்கும். ஸோ வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். எப்படி? வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். சரிடாப்பா? ஓகே. டிரான்ஸ்வர்சல். ஸோ இந்த டிரான்ஸ்வர்சலுக்கு தான் உனக்கு பயங்கரமான இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கணும். சரி, ஓகே. டிரான்ஸ்வர்சல்னா என்ன மேம் அப்படின்னு கேட்கலாம். வாட் இஸ் டிரான்ஸ்வர்சல்? டிரான்ஸ்வர்சல் மீன்ஸ் எனி லைன், ஏதாவது ஒரு லைன், நம்ம இப்ப பார்த்த மாதிரி தான், ஒரு லைனை இன்னொரு லைன் மீட் பண்ணுச்சு அப்படின்னா இப்படி கட் பண்ணுச்சுன்னு வச்சுக்கோங்க, எவ்வளோ ஆங்கிள்ஸ் ஃபார்ம் ஆகும்? there will be 4 angles formed. கரெக்டுங்களா? இது ஆங்கிள் நம்பர் 1, இவங்கள ஆங்கிள் நம்பர் 2ன்னு வச்சுப்போம், இவங்கள ஆங்கிள் நம்பர் 3ன்னு வச்சுப்போம், இவங்கள ஆங்கிள் நம்பர் 4ன்னு வச்சுப்போம். இப்போ நான் படிச்சதோட எக்ஸாம்பிள்ஸ் வச்சுதான் பார்க்கும் போது இதுல ஒரு விஷயம் சொல்லணும். கரெக்டா? ஒரு லைன் கட் பண்ணுது அப்படின்னா அதுக்கு பேரு டிரான்ஸ்வர்சல் லைன். ஸோ இந்த டிரான்ஸ்வர்சல் லைன்ல 4 ஆங்கிள்ஸ் ஃபார்ம் ஆகும். இந்த 4ல 2 விஷயம் ஷுவரா சொல்ல முடியும். முன்னாடி ஒரு ப்ராப்பர்ட்டி படிச்சுல, இதுவும் ஒரு லைன் மீட் பண்ணும்போது தானே, அப்ப இங்க மீட் ஆகுதுல, அப்போ வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். என்ன சொன்ன? வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். அப்படின்னா ஆங்கிள் 1 and 4 எப்படி இருக்கும்டாப்பா? ஈக்குவலா இருக்கும். ஓகேவா? ஆங்கிள் 2 and 3 எப்படி இருக்கும்? ஈக்குவலா இருக்கும். சரியா? ஓகே. நெக்ஸ்ட் அதே மாதிரி
இப்போ இது ஒரு லைனை கட் பண்ணாம பேரலல் லைன்ஸை கட் பண்ணுது. புரியுதாடாப்பா? ஒரு லைன் இல்லாம அதுக்கு பேரலா இன்னொரு லைன் இருக்கு. ஸோ பேரலல் லைன்ஸ் அப்படின்னாலே 2-3 லைன்ஸ் பேரலா இருக்குமா, அது எல்லாத்தையும் ஒரே லைனா கட் பண்ணுது அப்படின்னா மொத்தம் 8 ஆங்கிள் ஃபார்ம் ஆகும். ஒரு லைனை கட் பண்ணா 4 ஆங்கிள் தான், இங்கெல்லாம் கட் பண்ணா 8 ஆங்கிள். இது 1 2 சாரிடா பசங்க 3 4 டைரக்ஷன்ல போகணும்ல. 3க்கு 2 is equal to 4. ஓகேவா? ஸோ இது வந்து 5, இது 6, இது 8 7. சரிங்களா? இப்ப சொல்லுங்க, இதுல இந்த லைன்ல மட்டும் பார்த்தது என்னது, அதுலயுமே வெர்டிகல் ஆப்போசிட் இருக்கு. அப்ப 6 வந்து ஈக்குவல் டு 8, 5 வந்து ஈக்குவல் டு 7. கரெக்டா? 5 is equal to 7. ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் இன்னொரு பாயிண்ட் இருக்குடா பசங்க. இன்னொரு பாயிண்ட்டுக்கு பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். ஆங்கிள் அப்படின்னாலே 2 லைனுக்கு நடுவுல ஃபார்ம் ஆகுற லைன் தான். சரியா? ஆங்கிள் அப்படின்னாலே 2 லைன்ஸ்க்கு நடுவுல ஃபார்ம் ஆகுதான். அதாவது இப்படி ஒரு லைன் இருக்கு, இப்படி ஒரு லைன் இருக்கு, அவ்வளவுதானே? கரெக்டா? சோ இந்த லைனுக்கு நடுவுல ஃபார்ம் ஆனாலே அது ஆங்கிள் தான். இப்ப நான் ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். அப்போ இந்த லைன் இருக்குல்ல, இந்த லைன் சின்னதா இல்லாம பெருசா இருக்கு. ஏன் பெருசா மாட்டேது? ஒரே நிமிஷம் பசங்க. அந்த லைன் குட்டியா இல்லாம பெருசா இருக்கு. அப்படி பெருசா ஆகுது. ஓகேவா? சோ பெருசா ஆனதுக்கு அப்புறம் சோ see this. அப்ப இந்த லைனை நான் இங்க போட்டாலும் சரி, இந்த இடத்துல இருந்தாலும் சரி, இந்த இடத்துல இருந்தாலும் சரி, இந்த இடத்துல இருந்தாலும் சரி, ஒரே லைன் தான். I'm just moving this line. ஃபார்வர்டா மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இப்படி ஃபார்வர்டா மூவ் பண்றதுனால அதோட ஆங்கிள் மாறுமான்னு கேட்டா மாறாது. சரிங்களா? ஒரே லைன்ல தான் அந்த ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது. இந்த 2 லைன்ஸும் ஒரே மாதிரி இருக்க லைன்ஸ், ஜஸ்ட் டைரக்ஷன் மட்டும் ஃபார்வர்ட் ஆகுது அப்படின்னா அவங்க ஒட்டுக்கா தான் இருப்பாங்க. அந்த அந்த கேஸ் தான் எங்கேயும் பாத்தீங்கன்னா இந்த கிரீன்ற லைன் மேலதான் ஃபார்ம் ஆகுது ஒரு ஆங்கிள். ஸோ கிரீனுக்கும் இந்த ஆரஞ்சுக்கும் நடுவில் ஃபார்ம் ஆகிற ஆங்கிள் தான் 5. கரெக்டா? இந்த சைடு ரைட் சைட் ஃபார்ம் ஆகிற ஆங்கிள் பேர் 5. ஸோ அப்போ இங்க இருக்க ஆங்கிளும் எப்படி இருப்பான்? ஒரே மாதிரி தான் இருப்பாங்க, 2 பேரும் சேம் தானே. ஸோ இட் இஸ் கால்ட் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். அவங்களதான் நம்ம என்னன்னு சொல்றோம்? கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ்னு சொல்றோம். ஆங்கிள் 1ம் ஆங்கிள் 5ம் ஒரே மாதிரி இருக்கு. ஸோ ஈக்குவலா தான் இருக்கும். அதே மாதிரி தான் ரைட் சைட்ல இருக்கிறவங்க அப்படிதான். 2ம் சரி 6ம் சரி ஒரே மாதிரி தான் இருக்கு. நெக்ஸ்ட் என்ன ஆகும்? இங்க இருக்க 4ம் சரி, இங்க இருக்க 8ம் சரி ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒரே கரஸ்பாண்டிங் பொசிஷன்ல இருக்கிறவங்க. and 3 and 7 will be same. நெக்ஸ்ட் என்னடாப்பா? நெக்ஸ்ட் வந்து வெர்டிகலி ஆப்போசிட் பார்த்தாச்சு. இன்டீரியர் ஆங்கிள்ஸ். இன்டீரியர் ஆங்கிள்ஸ்னா என்ன மேம்? வாட் இஸ் இன்டீரியர் ஆங்கிள்ஸ்? இன்டீரியர் ஆங்கிள்ஸ்னா ஒன்றும் இல்லை. இப்போ இந்த லைனுக்குள்ள ஃபார்ம் ஆகிற 4 ஆங்கிள்ஸ். சரிங்களா? இப்போ உள்ள ஃபார்ம் ஆகிற 4 ஆங்கிள்ஸ் யாரு? இந்த எக்ஸ், இந்த ஒய், இங்க இருக்க இசட் அண்ட் இங்க இருக்க பி. கரெக்டா? இப்படி இருக்கும் போது இதை வந்து இந்த 4 இன்டீரியர் ஆங்கிள்ஸ்னு சொல்லுவோம். ஏன்னா லைனுக்குள்ள வராங்களா அதனால. சரியா? இப்படி இருக்கிற இன்டீரியர் ஆங்கிள்ஸ்ல இவங்க 2 பேரும் ஈக்குவலா இருப்பாங்க. ஆப்போசிட் ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். சோ அப்போ இது 3ஆ 5ஆ? 3 and 5 ஆர் ஈக்குவல். சரிங்களா? and you know this 4 and 6 are equal. இதே மாதிரி
ஆல்டர்னேட் எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ் இருக்கும் இல்லப்பா, ஆல்டர்னேட் எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ். எக்ஸ்டீரியர்னா வெளியே இருக்க 4 பேர்த்துல ஆல்டர்னேட். அப்ப 2 பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ஈக்குவல். 2 and 8 are equal, 1 and 7 are equal. இந்த ப்ராப்பர்ட்டி தெரியாம நம்ம எக்ஸசைஸ்க்குள்ள மூவ் பண்ண முடியாது. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். முக்கியமா டிரான்ஸ்வர்சல் நம்மளுக்கு தெரியும். ரைட்டடா பசங்களா? ஸோ எப்பவுமே டிரான்ஸ்வர்சல்ல வெளிப்படையா கொடுக்க மாட்டாங்க, நிறைய விஷயத்துல கொடுக்காமலே நம்மளுக்கு ப்ரூவிங் ஸ்டேட்மெண்ட் ஸ்டார்ட் ஆயிரும். சரியா? இந்த ஃபிகர் ஏபி இஸ் parallel to BC. ஏபி இஸ் parallel to CD. சரிங்களா? ஏபிங்கிறாங்க parallel to CD. ஓகே, ஃபைண்ட் எக்ஸ். எக்ஸை கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஓகே, எப்படி கண்டுபிடிக்கலாம்? இப்போ இவங்க 2 பேரும் parallel lines. ஓகேடா பசங்களா? ஸோ parallel linesனா என்னது? நம்மளுக்கு parallel lines ஒரு லைன் காமனா வந்து கட் பண்ற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ரெண்டும் மீட் பண்ற மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஸோ இதுலயே கொஞ்சம் ஆல்டர்னேஷன் பண்றேன். இதுலயே நான் என்ன பண்றேன்? கொஞ்சம் ஆல்டர்னேஷன். திஸ் இஸ் யோர் ஏபி லைன். கரெக்டா? இங்க கொடுத்துருக்க சிடி லைன் கொடுத்துருக்காங்க. ரைட்டடாப்பா? இப்போ கொடுத்துருக்கிறத நம்ம ஆரஞ்சில் வரைவேன். கொஞ்சம் பெருசா வரையலாம், அப்பதானே உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஓகே, another parallel line, right? And ஒரு இப்படி ஒரு டிரான்ஸ்வர்சல் வருது, இதுவும் ஓகே. ஆக்சுவலி நான் என்ன சொன்னடா பசங்களா, ஒரு parallel lines இருக்கு, நம்ம கிட்ட parallel lines இருக்கு. ஆனா அதுல ஒரு லைன் காமனா கட் பண்ற மாதிரி. சோ இப்போ இந்த லைன் பாத்தீங்கன்னா இவங்களை கட் பண்ணுதானே, இந்த லைன் கட் பண்ற மாதிரி வந்து ஒரே லைன் 2 பேர்த்தையும் கட் பண்ற மாதிரி இருந்தா தான் டிரான்ஸ்வர்சல் ப்ராப்பர்ட்டிக்கு போக முடியும். ஸோ வி ஆர் பில்டிங் அப். அப்ப நான் என்ன பண்றேன்? இந்த லைனை கொஞ்சமா எக்ஸ்டெண்ட் பண்றேன், அந்த லைன் கரெக்டா மீட் பண்ற மாதிரி. ஒரு லைனே 2 பேர்த்த கட் பண்ற மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்றேன். சரியா? ஸோ வாட் ஐம் டூயிங், இந்த ஒரு லைனே 2 லைனையும் கட் பண்ற மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்றோம். சரிடாப்பா? ஓகே, இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சா? இப்போ பார்த்தா உனக்கு தெரியும், இந்த இந்த லைன் பார்த்தீங்கன்னா இட் இஸ் கட்டிங் போத் தி லைன்ஸ். 2 பேர்த்தையும் தான் அவங்க கட் பண்றாங்க. ஸோ இப்போ இங்க என்ன பாக்குறீங்க? இது 140. கரெக்டா? இது 140. மேல இருக்கிற லைன்ல ரைட் டவுன்ல 140 இருக்கு. அதே மாதிரி கீழே இருக்கிற லைன்ல லைட் டவுன்ல என்ன இருக்கணும்? 140 இருக்கணும். கரெக்டா? பை ஹவ்? எப்படி? பை கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். சரியா? ஸோ இது 140, இதுவும் 140 பை கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். அதை நீங்க மென்ஷன் பண்ணும். எங்கன்னா திஸ் இஸ் 1, இதை வந்து ஆங்கிள் 1ன்னு போட்டு இங்க கீழே எழுதுங்க. ஆங்கிள் 1 is equal to 140 டிகிரி. ஏண்டாப்பா? பை கரஸ்பாண்டிங் அப்படிங்கறத கீழே இப்படி எழுதிக்கிட்டே வாங்க. ஓகேவா? அப்பதான் அவங்களுக்கு புரியும். நாம எழுதுறது ஓகே, நான் அவங்களுக்கு புரியணும்ல. நெக்ஸ்ட் விஷயம் ஏதாவது கொடுத்துருக்காங்களா? எஸ், இவங்களை கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த ஆங்கிள் 150, இந்த ஆங்கிள் 150. ஓகே, இதை வச்சு இப்போ நம்ம வேற எதுவும் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா இந்த சைடு ஏதாவது ஆங்கிள்னா கூட ஆல்டர்னேட்டிவ் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல்ன்ற மாதிரி நம்ம பேசலாம். பட் தட் இஸ் நோ வே. ஓகே, அப்போ என்ன பண்ணலாம்? நீங்க பாத்தீங்க அப்படின்னா தெரியும், திஸ் இஸ் a linear pair of lines. நான் என்ன சொன்னேன்? linear pair of lines. பார்த்தோம்ல, pair of linear lines. என்னடாப்பா அது? என்ன பேர் சொன்னீங்க? linear pair of angles, right? linear pair of angles. ஸோ அப்போ இந்த linear pair of angles படி என்ன சொன்னோம்? ஸ்ட்ரெயிட் லைன் மேல ஃபார்ம் பண்ற அந்த 2 adjacent angles ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 180 கிடைக்கணும், ரைட்? ஸோ அப்போ இது என்னவா இருந்தா ஃபுல்லாத்தையும் ஆட் பண்ணா 180 கிடைக்கும். ஸோ இது வந்து 30 டிகிரி. அந்த 30 டிகிரி எப்படி இருந்துச்சுன்னா டேக் இட் அஸ் y. இதை நீ yன்னு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு என்ன தெரியும்? by linear pair of angles y and 150 ஆட் பண்ணோம் அப்படின்னா 180 டிகிரி. ஸோ அப்போ y is equal to 180 minus 50, that is 30 degree. சரிடா பசங்களா? ஓகே, அதே மாதிரி தான் மேம். அப்போ இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். இந்த ஸ்ட்ரெயிட் லைன்ல பாதி இருக்கு, முக்காவாசி இன்னும் கவர் ஆகணும்ல. எஸ், அப்போ இவங்களை சம் இசட்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இது என்னது? 140. அப்போ இது என்னவா இருக்கும்? ஒரு 40 டிகிரி.
ஸோ டேக் இட் அஸ் இசட். ஸோ அதை நீங்கள் அங்கே மென்ஷன் பண்ணணும். இசட்டையும் 140யும் ஆட் பண்ணால் 180 டிகிரி, ரைட்? அப்போ இசட் இஸ் ஈக்குவல் டு 180 மைனஸ் 140, தட் இஸ் 40 டிகிரி. யூ ஹாவ் டு மென்ஷன் இட் ஹியர். சரி, ஓகே. இப்போ நம்மளுக்கு தேவை இந்த எக்ஸை கண்டுபிடிக்கணும். அப்போ இவன் என்னன்னு கண்டுபிடிச்சா இவனை கண்டுபிடிக்க வாய்ப்பு இருக்கு, ரைட்? ஸோ அப்போ இவங்களை எப்படி கண்டுபிடிப்பீங்க? how will you find this p? இந்த p எப்படி கண்டுபிடிக்கலாம்? உங்களுக்கு தெரியும், இது ட்ரையாங்கிள், கரெக்டா? இவங்க ஒரு ட்ரையாங்கிள். ஸோ இது வந்து என்ன பாயிண்ட் கொடுத்துருக்காங்க? டி கொடுத்துருக்காங்களா? டி, இந்த பாயிண்ட்டை சின்னு கொடுத்துருக்காங்க, இதை சம் ஓன்னு வச்சுக்கோங்க. டிஓசி, ட்ரையாங்கிள் டிஓசி. அப்போ எல்லா ஆங்கிளையும் ஆட் பண்ணா 180. பி பிளஸ் 40 டிகிரி பிளஸ் 30 டிகிரி எல்லாத்தையும் ஆட் பண்ணா 180. சரிங்களா? இங்க 40 பிளஸ் 30 70 இருக்கு. அப்ப அந்த பி என்னவா இருக்கும்? அந்த பி என்னவா இருக்கணும்? 110 டிகிரியா இருக்கணும். அப்போதானே மொத்தமா சேர்த்துனா 180 கிடைக்கும். இப்போ 110 டிகிரி. இது நம்மளுக்கு 110 டிகிரி இருக்கு. நம்ம கிட்ட கேட்டிருக்கிறது இது எக்ஸ். அப்போ இது என்ன? இந்த எக்ஸ் என்ன? உங்களுக்கு தெரியும், this forms a pair of linear angles. See, linear pair of angles. ஸோ அப்போ எக்ஸையும் 110ஐயும் ஆட் பண்ணா நம்மளுக்கு 180. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 180 மைனஸ் 110, தட் இஸ் 70 டிகிரி. புரியுதாடா பசங்களா? அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது? ஸோ த வேல்யூ ஆஃப் எக்ஸ் இஸ் 70 டிகிரி. Got it everyone? I hope எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் சம் போலாமா? இது என்ன பண்ண போறோம்? இதுவும் அப்படியே தான். ஸோ we are going to extend it. எக்ஸ்டெண்ட் பண்ணாதானே புரியும் நம்மளுக்கு. ஸோ இப்படி ஒரு ஆங்கிள், இப்படி ஒரு லைன் இருக்கு, இப்படி ஒரு லைன் இருக்கு. ஸோ தீஸ் டூ லைன்ஸ் ஆர் parallel and what we have, இப்படி ஒரு ஆங்கிள் and இப்படி ஒரு லைன் இருக்கு. கரெக்டாடாப்பா? ரைட்டா? ஸோ we need to find x. we need to find x. சரி, ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? எக்ஸ்டெண்ட் பண்ணணும். என்ன பண்ணணும்? எக்ஸ்டெண்ட் பண்ணணும். எதெல்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுமோ எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. இந்த லைனை இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உனக்கு இன்னொரு கிளாரிட்டி கிடைக்கும்ல. இந்த லைனை இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணலாம்ல பசங்க. ஓகே, if we extend it so that you can see this line, இந்த லைன் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த ரெண்டு parallel lines கட் பண்ணுது. ஸோ இட்ஸ் a transversal angle. அப்போ இது 48, இது 48. இங்க இருக்க கீழே லெஃப்ட் சைடு கீழே இருக்கிற ஆங்கிள் 48. அதே மாதிரி அப்போ லெஃப்ட் சைடு கீழே இருக்கிற ஆங்கிள் இதை ஒய்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுவும் என்னது? 48 டிகிரி. யூ நோ கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். y is equal to 48 by corresponding angles. corresponding anglesன்றதுனால அவங்க 48. ஓகே, நெக்ஸ்ட் விஷயம் பாருங்க. நம்மளுக்கு இது 24. என்னடாப்பா? இவங்க 24. ஓகே, இவங்க 24ன்னு சொல்லிட்டாங்க. சரி, ஓகே. இன்னொரு விஷயம் சொல்லிருக்கோம், இது 48 டிகிரினா இவங்க யாரு? ஸோ நீ அப்படியும் வச்சுக்கலாம். ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஈக்குவலாகவும் இல்லைன்னா ஆப்போசிட் வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஈக்குவல். அப்போ இவங்க 48னா அப்போ இவங்களும் என்னடாப்பா இருப்பாங்க? 48. இதை சம் இசட்னு வச்சுப்போம். z is equal to 48. why? ரெண்டு ரீசன் இருக்கு. ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ். இவங்க 48னா அப்போ இவங்களும் 48ஆ தான் இருப்பாங்க. ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் வச்சு சொல்லலாம், இல்லைன்னா வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் வச்சு சொல்லலாம். சரியா? ஸோ நம்ம வெர்டிகலி ஆப்போசிட் வச்சு சொல்லிக்கலாம். ஸோ வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ், அதனால அது 48. ரைட்டா? ஓகே. ஸோ இப்போ இது ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணுதா? ரைட்டா பசங்களா? இது ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணுது. இஸ் ஆர் நோ? அப்போ இது என்னடாப்பா? இது வந்து சம், இதை வந்து சம் பின்னு வச்சுப்போம். பி. ஓகே, திஸ் இஸ் a triangle. அப்போ p plus 48 plus 48 equal to 180. சரிங்களா? 48 plus 48 it is 96. அப்போ p is equal to 180 minus 96. ஸோ 180ல 90 போச்சுனாலே 90 ஆயிரும். ஸோ அப்போ 96 அப்படின்னா 84 டிகிரி. p is equal to 84 டிகிரி. இது 84 டிகிரி. ஆனா நம்ம கிட்ட क्वेश्चनல கேட்டிருக்கிறது இது மொத்தமும் x. இது மொத்தமும் x. see, இப்போ இவங்க மொத்தமா நம்மளுக்கு x டா பசங்க. நல்லா தெரியுதா? இது மொத்தமும் நம்மளுக்கு x. அதுல பாதியை ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம். பாதியை 84ன்னு கண்டுபிடிச்சிட்டோம்.
அப்போ மீதி இருக்க பாதி என்னன்னு பாரு. மீதி இருக்க பாதி வந்து ஒரு செமி சர்க்கிள் மட்டும் இல்ல, மீதி இருக்கிறது வந்து ஒரு கம்ப்ளீட் லைன் மேல இருக்கிற ஆங்கிள். ஒரு கம்ப்ளீட் லைன் மேல எவ்வளவு ஆங்கிள் இருக்குன்னு பார்த்திருக்கோம், 180 டிகிரி. அப்போ மீதி என்ன இருக்கு, 180 டிகிரி. அப்போ எக்ஸ்ங்கிறது என்னடாப்பா, 180 பிளஸ் 84. ஸோ 180 கூட 84 ஆட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும், 264. சரிங்களா? So what is your x? Your x will be, ஒரே நிமிஷம் தான் பசங்களா. சாரி ஒரு நிமிஷம் மறந்துட்டோம். சாரிடா பசங்க, இது 24 தான், நான் 48 ஆட் பண்ணிட்டேன். சாரி this is என்னது 24 not 48. சாரிடா பசங்க, சரியா? அப்போ 2080 24 ஆட் பண்ணோம் அப்படின்னா you will get 12 remainder 1. So 72. சரியா? ஸோ அப்போ 180ல 72 போச்சுன்னா 72 போச்சுன்னா it will be 108. 108. சரிங்களா? அப்போ 108 ஆட் பண்ணும். 108 ஆட் பண்ணா 288 முடிஞ்சிச்சு. ஓகே, தட்ஸ் இட். ஸோ சம்ஸ் ஈஸி தான், ஓரளவுக்கு கன்சன்ட்ரேஷன் பண்ணி நம்ம போட்டா போதும்டா பசங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்களேன். இந்த ஃபிகர் ஏபி இஸ் parallel to CD, find x. ஸோ எப்பயும் போலதான், வாட் எவர் என்ன பண்ணாலும் சரி எப்பயும் போல ஒரு விஷயம் பண்ணணும். ஓகே, எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா எக்ஸ்டென்ஷன்லாம் மோஸ்ட் ஆஃப் தி விஷயம் நம்மளுக்கு கன்க்ளூட் ஆகும். ஏபி அண்ட் சிடி as parallel and we have ADங்கிற ஒரு லைன், டிரான்ஸ்வர்சல் லைன் போகுது. அது போதாதுன்னு இப்படி ஒரு லைனும் இருக்கு. நம்ம இதை எக்ஸ்டெண்ட் பண்ணி பார்ப்போம். வாட் எவர் எப்படி பார்த்தாலும் சரி, இப்போ இதுல 2 டிரான்ஸ்வர்சல் எதெல்லாம் வச்சு ஐடென்டிஃபை பண்ண முடியுமோ ஐடென்டிஃபை பண்ணிடுங்க. இவங்க 53, இவங்க 53, ரைட்? ஸோ இப்போ இவங்க 53, நம்மளுக்கு என்ன வேணும், இது எக்ஸ்னா இதுவும் 2 பேர் தெரிஞ்சா போதுண்டாப்பா. இவன் 2 பேர் தெரிஞ்சா போச்சு. இது ரொம்ப ஈஸியான சம். ஏன்னா இங்க இருக்கிறது 53 அப்படின்னா இங்க இருக்கு இதே லைன்ல இப்போ ஒரு லைன்ல இங்க என்ன ஆங்கிள் ஃபார்ம் ஆகுதோ அதே தான் இந்த சைட்ல இருக்கிற ஆங்கிளும் ஃபார்ம் ஆகும். கரெக்டா? அப்ப அவங்க 53 அப்படின்னா இவங்க யாரு, இவங்களும் 53 தான். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ 53. ஆல்ரெடி இதை 38ன்னு கொடுத்துருக்காங்களா, ஆல்ரெடி இதை 38ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம், ஜஸ்ட் பை ட்ரையாங்கிள் ப்ராப்பர்ட்டி. இதுக்கு என்ன ப்ராப்பர்ட்டி, ஸோ இது சம் ஒய்ன்னு வச்சுக்கலாம். y is equal to 53. ஏண்டாப்பா, பிகாஸ் ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். ஆல்டர்னேட்ல இன்டீரியர் ஆங்கிள்ஸ் எப்பவுமே எப்படி இருக்கும், ஈக்குவலா இருக்கும். சரிங்களா? அப்போ 38 பிளஸ் நெக்ஸ்ட் பேஜ் 38 பிளஸ் 53 ஈக்குவல் டு என்னது, பிளஸ் x is equal to 180 degree. ஸோ அப்போ x என்னது 180 minus 38 minus 53. சரிங்களா? ஸோ யூ கேன் சப்ராக்ட் இட் either by எப்படி வேணா சப்ராக்ட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ 180 30 போச்சுன்னா 150, 150ல அகைன் 8 போச்சு அப்படின்னா 142. ஸோ 142 minus 53. see 140ல 50 போச்சுன்னா 90, 92, 190, 92, 92ல 3 அகைன் போச்சுன்னா 89. ஓகேங்களா? அப்போ x ஓட வேல்யூ என்னடா பசங்களா, what will be your x value, your x value be equal to 89. yes, புரியுதாடா பசங்களா? அவ்வளவுதான். இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியான சம்ஸ் தான். இட்ஸ் நாட் லிட்டில் பிட் லைக் ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. டிரான்ஸ்வர்சல் ப்ராப்பர்ட்டி ஓரளவுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப ஈஸி. angles of a triangle are in the ratio 1 2 3. find the measure of each angle of the triangle. சரி, ஓகே. if angles of a triangle are in the ratio 1:2:3, find the measure of each angle of the triangle.
இப்போ ட்ரையாங்கிள் நம்ம கிட்ட எத்தனை ஆங்கிள் டப்பா இருக்கும்? ட்ரையாங்கிள் எத்தனை ஆங்கிள் இருக்கும்? எல்லாருமே 3 ஆங்கிள் இருக்கும் சரியா? எக்ஸ் ஒய் இசட் அப்படின்னு வச்சுக்கோங்க சரியா? ஸோ இதில் என்ன சொல்றாங்க? எக்ஸ் இஸ் டு ஒய் இஸ் டு இசட் ஈக்குவல் டு 1:2:3. ஃபர்ஸ்ட் ரேஷியோனா என்னன்னு தெரிஞ்சுக்கோ. ரேஷியோனா என்ன மேம்? ஸோ இப்போ எக்ஸ் பை ஒய் இஸ் ஈக்குவல் டு 1/2 இப்படின்னு நான் சொல்றேன் சரியா? இதை நீங்க ரேஷியோல எழுதுறீங்கன்னா 1:2 அப்படின்னு எழுதணும் கரெக்டா? இதுவே 2/4 2/5 ரேஷியோ என்னன்னு கேட்டா என்ன சொல்வீங்க? 1:2 தான். ஏன்னா நீங்க கேன்சல் பண்ணீங்கன்னா you will get 1:2. 3/6 3/6 ரேஷியோ என்னன்னு கேட்டாலும் அதுவும் 1:2 தான். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸ்ட்ரெயிட்லி நான் சொல்றேன். அப்போ நீங்க வந்து ஸ்ட்ரெயிட்டா அப்ப எக்ஸ 1ன்னு எடுத்துக்க கூடாது, ஒய் 2ன்னு எடுத்துக்க கூடாது. அங்க வேற ஏதாவது நம்பர் இருந்திருக்கலாம், அது ஏதாவது ஒரு காமன் டேபிள்ல கேன்சல் ஆகி 1 and 2ன்னு வந்திருக்கு ரைட்டா? ஸோ இந்த 2 4 தான் இருந்திருக்கு. ஆக்சுவலி எக்ஸோட வேல்யூ 2, ஒய்யோட வேல்யூ 4. தென் 2 டேபிள கேன்சல் பண்ணதுனால 1 and 2ன்னு மாறிடுச்சு. அதே மாதிரிதான் இது 3 டேபிள கேன்சல் பண்ணதுனால 1 and 2ன்னு மாறிடுச்சு. ஸோ அந்த மாதிரி இப்போ 3 நம்பர்ஸுக்கு ரேஷியோ 1 2 3. அப்போ ஏதாவது ஒரு டேபிள்ல கேன்சல் ஆயிருக்கும். அந்த நம்பர் நம்மளுக்கு என்ன தெரியாது, பட் மேபி ஏதாவது ஒரு டேபிள்ல கேன்சல் ஆனதுக்கு அப்புறம் 1 2 3 அப்படின்னு கிடைச்சிருக்கும்ல. அந்த டேபிள் நம்ம இப்போ என்னன்னு வச்சுக்கலாம்? கே டேபிள். அது நம்மளுக்கு தெரியாது. ஸோ we take it as k table. அப்போ x is equal to 1k, y is equal to 2k, z is equal to 3k. சரிடாப்பா, அந்த டேபிள் தான் அந்த k, ரைட்? நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன தெரியும்? இவங்களை பத்தி என்ன தெரியும்? ட்ரையாங்கிள் அப்படின்னா எல்லாத்தையும் ஆட் பண்ணா 180. ஸோ இப்போ இவங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணா 180 வருமா? ஓகே பிளஸ் 2k பிளஸ் 3k is equal to 180 degree. எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க 6k கிடைக்கும். 6k is equal to 180 degree. அப்போ k is equal to 30 degree. k ஓட வேல்யூ என்னது? 30 degree. முடிஞ்சிருச்சு. இதோட முடியல, எல்லா ஆங்கிள்ஸையும் கேட்டிருக்காங்க. அப்போ xyz திருப்பி நம்ம சொல்லணும். அப்போ x என்னது? xங்கிறவங்க 30 டிகிரி, yங்கிறவங்க 2 into 30 டிகிரி, zங்கிறவங்க 3 into 30 டிகிரி. யாரா பசங்க, அவ்வளவுதான் சரிங்களா? So what is your angle? It is x is equal to 30, y is equal to 60 and z is equal to 90 degree. ஓகேங்களா? ஓகே ஃபைன். Yeah. Consider the given pairs of triangles and say whether they are concurrent or not. Concurrent இல்லையான்னு கேக்குறாங்க. See, concurrent என்னமா? ரெண்டு ட்ரையாங்கிள்ஸும் வந்துட்டு அச்சுகள் ஒரே மாதிரி இருக்கும். மெஷர்மெண்ட்டும் சரி, ஆங்கிள்ஸும் சரி, ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்றது. ஓகேவா? ஒரு ட்ரையாங்கிளுக்கு அப்படின்னா you are not only seeing angles. ஆங்கிள்ஸ் மட்டும் கிடையாது, சைட்ஸும் இருக்கு. கரெக்டா 3 சைட்ஸ் இருக்கு, 3 ஆங்கிள்ஸ் இருக்கு. இப்ப எப்படி ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன், இவங்க ரெண்டு பேரும் அச்சுகள் ஒண்ணு. அச்சுகள் ஒண்ணுன்னா என்னது? சைட்ஸும் ஈக்குவல், ஆங்கிள்ஸும் ஈக்குவல். அப்ப நீங்க எத்தனை பேர்ட்ட செக் பண்ணணும்? 3 சைட்ஸ் செக் பண்ணணும், 3 ஆங்கிள்ஸ் செக் பண்ணணும். ஆக மொத்தம் ஒரு 9 பேர்த்த நம்ம செக் பண்ணணும். கரெக்டா? இங்க இருக்க ஒரு 9 ஐட்டம், இங்க இருக்க ஒரு 9 ஐட்டம், எல்லாத்தையும் நம்ம we have to இல்ல 9 இல்ல ஷார்ட் ஆஃப் இங்க இருக்க ஒரு 6 ஐட்டம்ஸ், இங்க இருக்க ஒரு 6 ஐட்டம்ஸ், மொத்தமா 12 ஐட்டம்ஸ் நம்ம வந்து செக் பண்ணணும் whether they are equal or not அப்படின்னு. ஆனா ஒவ்வொரு கேஸ்லயுமே இந்த 12மே செக் பண்றது கஷ்டம். அதனால அதுக்குன்னு ஒரு கிரைட்டீரியா வச்சுட்டாங்க. சரி, இது இருந்தா போதுண்டப்பா, இதை வச்சுக்கலாம். ஓகேங்களா? நீங்க எல்லாம் பாத்திருக்கீங்க, நம்ம ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸருக்கு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு போகும்போது எல்லாமே இருக்கணும். ஆனா ஏதாவது சரி அந்த ஒண்ணுதானே இல்ல விட்டுரு அப்படின்னு ஒரு நம்மளுக்காக ஒரு சிம்பதி உருவாக்கும்ல, அந்த மாதிரிதான் 12 பேருமே வந்துட்டு ஈக்குவலா இருக்கான்னு செக் பண்றதுக்கு பதிலா சில கிளாரிட்டி மட்டும் செக் பண்ணிட்டா முடிஞ்சிருச்சு. அந்த கிளாரிட்டிக்கு கிரைட்டீரியா தான் நான் சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் வந்து ட்ரிபிள் எஸ் கிரைட்டீரியா. இந்த கிரைட்டீரியா என்ன சொல்லுதுன்னா, இங்க இருக்க ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிளுக்கு 3 சைட்ஸ், செகண்ட் ட்ரையாங்கிளுக்கு 3 சைட்ஸ், ரெண்டு பேரும் அச்சுகள் ஒரே மாதிரி இருக்காங்க. ஓகேவா? இங்க இருக்க ஒரு 3 சைட்ஸும் அதே மாதிரி அங்க இருக்க இங்க ஒரு 3 சைட்ஸ் 1 2 3 சென்டிமீட்டர் இருக்குன்னா, அதே மாதிரி இந்த ட்ரையாங்கிள் இருக்கிற சைட்ஸும் 1 2 3 சென்டிமீட்டர்ஸ்ல இருக்கு. அப்படினாலே அந்த ரெண்டு பேரும் கான்குரண்ட். அப்படினாலே அவங்க ரெண்டு பேரும் கான்குரண்ட். இது ட்ரிபிள் எஸ் கிரைட்டீரியா. நெக்ஸ்ட் SAS அப்படிது என்னால 3 சைட்ஸே கண்டுபிடிக்க முடியல. ஆனா இந்த ட்ரையாங்கிள் இருக்கிற 2 சைட்ஸும் இந்த ட்ரையாங்கிள் இருக்கிற 2 சைட்ஸும் ஈக்குவல். 2 சைட்ஸ் ஈக்குவலா இருக்கு. அது போதாது, இந்த ட்ரையாங்கிள்ல 3 ஆங்கிள் ஒரு ஆங்கிள் நான்
கண்டுபிடிச்சிட்டேன். அதே மாதிரி இதுல ஒரு ஆங்கிள் கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சிட்டேன். இவங்க ரெண்டு பேரும் ஈக்குவல். ஓகே, சோ அப்படி இருக்கும்போது ரெண்டு எஸ் ஒரு ஆங்கிள் ஈக்குவலா இருந்தா இந்த ரெண்டு சைன்ஸ் ஆர் கான்குரண்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ட்ரிபிள் ஏ. ட்ரிபிள் ஏங்கிறது என்னது? மூணு ஆங்கிள்ஸ் ஈக்குவலா இருந்துச்சுன்னா, இங்க இருக்க மூணு ஆங்கிள்ஸ் இங்க இருக்க மூணு ஆங்கிள்ஸ் ஈக்குவலா இருந்தாலே அவங்க ரெண்டு பேரும் கான்குரண்ட். அண்ட் அது போக என்னப்பா இருக்கு? ஏஎஸ்ஏ. ஏஎஸ்னா என்ன? ரெண்டு ஆங்கிள் ஒரு சைட்ஸ். ஸோ ரெண்டு ஆங்கிள்ஸ் ஈக்குவலா இருக்கணும். அது போதாதுன்னு ஒரே ஒரு சைன்ஸ் நம்மளுக்கு ஈக்குவலா இருக்கணும். சரிங்களா? ஸோ ட்ரிபிள் எஸ் ஸோ இந்த எஸ்ஏஎஸ் ப்ராப்பர்ட்டிக்கும் என்ன மேம் அர்த்தம் அப்படின்னா, இதுலயே நீங்க ஆங்கிள்ஸ் கிரைட்டீரியாவும் தெரிஞ்சுக்கலாம். அதாவது எந்த ரெண்டு ஆங்கிள் ஈக்குவல்னு நினைக்கிறீங்களோ அந்த ரெண்டு ஆங்கிளுக்கு நடுவில் இருக்க சைடு ஈக்குவலா இருந்ததுன்னா எஸ்ஏஎஸ் ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம இங்க இருக்க ஆங்கிளும் இங்க இருக்க ஆங்கிளும் ஈக்குவல், இங்க இருக்க ஆங்கிளும் இங்க இருக்க ஆங்கிளும் ஈக்குவல். ஸோ இந்த ரெண்டு ஆங்கிள்ஸ்க்கும் நடுவில் இருக்கிற சைடுனா என்னது? இவனும் இவனும் ஈக்குவலா இருக்குனாதான் அது எஸ்ஏஎஸ் ப்ராப்பர்ட்டியில வரும். இல்லனா ஏஎஸ்எஸ் ரெண்டு ஆங்கிள்ஸ் வேற ஏதாவது சைட்ஸ் ஈக்குவலா இருக்குன்னா ஏஏஎஸ்ன்னு வந்துடும். சரியா? கிரைட்டீரியா நேம புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஆர்ஹெச்எஸ். ஆர்ஹெச்எஸ் தான் என்னது? ஒரு ஆங்கிள் 90 இருக்கும். ஒரு ஆங்கிள் 90 அது போதாதுன்னு ஹைபோட்டனஸ் சைடும் அண்ட் ஏதாவது ஒரு சைடும் ஈக்குவலா இருக்கும். சரியா? ஆர்ஹெச்எஸ் தான் என்னது? ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ரெண்டு பேரும் ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அது போதாதுன்னு ஹைபோட்டனஸ் சைடு ஈக்குவலா இருக்கும் அண்ட் வேற ஏதாவது ஒரு சைடு ஈக்குவலா இருந்துச்சுன்னா they are congruent. இப்போ இவங்க கான்குரண்டா இல்லையான்னு நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும். இருந்தா எந்த ப்ராப்பர்ட்டியை வச்சு சொல்வீங்க அப்படிங்கிறதும் சொல்லணும். சரியா? ஓகே, இப்போ இந்த ரெண்டு ட்ரையாங்கிள்ஸ் ஈக்குவலா இல்லையா? ஓகே, ஸோ இப்போ இதை பாருங்க. இப்போ இதுல நம்மளுக்கு என்ன ஐட்டம்ஸ் கொடுத்துருக்காங்க? ஓகேவா? ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் ஏபிசி ட்ரையாங்கிள் இங்க எழுதிப்போம். பிக்யூஆர் இங்க எழுதிக்கிறேன். ஏபிசி ட்ரையாங்கிள்ல ஏபிங்கிற சைடும் இங்க பிக்யூங்கிற சைடும் ஈக்குவல். நெக்ஸ்ட் பிசிங்கிற சைடும் ஆர்கியூங்கிற சைடும் ஈக்குவல். ரெண்டு சைட்ஸ் ஈக்குவலா இருக்கு. கரெக்டா? ரெண்டு சைட்ஸ் ஈக்குவலா இருக்கு. ஆனா ரெண்டு சைட்ஸ் வச்சு எந்த ப்ராப்பர்ட்டியும் கிடையாது. ஏதாவது ஒரு ஆங்கிளை கொடுத்துருக்கணும். நம்மளுக்கு எந்த ஆங்கிளும் ஈக்குவல்ன்ற மாதிரி நம்ம எடுத்துக்க முடியாது. கொடுக்காம எடுத்துக்க கூடாது. நமக்கு கொடுக்கவே கிடையாது. அப்சர்வ் பண்ணீங்கனாலும் இல்ல. கரெக்டா? which means these two triangles are not congruent. அவங்க ரெண்டு பேரும் கான்குரண்ட் இல்ல. ஓகே, எது இருந்தா கான்குரண்டா மாத்திர முடியும்? மாத்த முடியும்? இப்போ மீதி இருக்க சைடு இருக்குல்ல, ஏசியும் ஆர்பியும் ஈக்குவல்னு சொல்லி இருந்தா, ஏசியும் பிஆரும் ஈக்குவல்னு சொல்லி இருந்தா வேணா அது கான்குரண்டா ஆயிருக்கும். இஃப் சரியா? இல்லனா ஆகாது. ஓகே, இப்போ இவங்களை செக் பண்ணி பாருங்க. இது ஒரு இது வந்து ரைட் ஆங்கிள் மட்டும் சொல்லவே இல்லை. எப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா, இது ஒரு ரெக்டாங்கிள் பசங்களா. ரெக்டாங்கிள்ல யூ ஷுட் நோ திஸ் ப்ராப்பர்ட்டி. ரெக்டாங்கிள்ல அட்ஜசன்ட் ஒவ்வொரு சைட்ஸ்லயுமே 90 டிகிரி தான் ஃபார்ம் ஆகும். அப்போ இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அண்ட் இது வந்து டயகனல் தானே. ஸோ இதோட டயகனல் ரெண்டும் ஈக்குவல் தானே. அப்போ பிடியும் ஒண்ணுதான். ஸோ இப்போ அந்த அட்ஜசன்ட் சைடு ரெண்டும் ஒன்னா தான் இருக்கும். டயகனலோட லென்த் ஒன்று தானே. மாறுமா என்ன? இந்த ட்ரையாங்கிளுக்கு மாறுமா என்ன? மாறாது. ஸோ அப்படின்னா மூணு சைட்ஸை வச்சும் சொல்லலாம், இல்லை 90 டிகிரி வச்சும் சொல்லலாம். சரியா? ஸோ we know that AB is equal to CD. AD is equal to BC. சரியா? BD and BD are same. ரெண்டு பேரும் ஒரே ட்ரையாங்கிள் இருக்கிற சைட்ஸ் தான். ரெண்டு பேரும் ஈக்குவல் தான். அது போதாதுங்க. ஆங்கிள் ஏவும் சரி ஆங்கிள் சியும் சரி ஈக்குவல் டு 90 டிகிரி. ஸோ யூ நோ BD is the diagonal, so it is same. அப்படின்னா they are congruent.
அப்ப இங்க அதோட ப்ராப்ளம் என்னது? they are congruent. ஆனா by which criteria? by RHS criteria வச்சும் சொல்லலாம், or otherwise triple S ப்ராப்பர்ட்டியை வச்சும் சொல்லலாம். இந்த ரெண்டு கண்டிஷன் வச்சும் சொல்லலாம் they are congruent ன்னு சொல்லலாம். சரியாடாப்பா? ஓகே, இப்போ இவங்கள செக் பண்ணி சொல்லணும். you know this is an isosceles triangle. என்னடாப்பா? isosceles triangle. isosceles triangleல இப்போ இது ஹோலாவே ஒரு isosceles triangle தான். ஹோலாவே ஒரு isosceles triangle. அது போதாதுன்னு since XYZ is isosceles triangle. ஹோலா சொல்றோம். ஹோலுமே ஒரு isosceles triangle. ஏன்னா இந்த சைடும் இந்த சைடும் ஈக்குவலா இருக்கு. so it is isosceles triangle. ஒரு isosceles triangleக்கு சைட்ஸ் மட்டும் கிடையாது, ஆங்கிள்ஸும் ஈக்குவல் தான். என்னது? ஆங்கிள்ஸும் ஈக்குவல் தான். அப்போ இங்க ஆங்கிளும் இங்க இருக்க ஆங்கிளும் ஈக்குவல். because of y it is a isosceles triangle, so they are equal. அப்போ ஒரு ஆங்கிள் நம்மளுக்கு ஈக்குவலா இருக்கு. அது போதாதுன்னு ரெண்டு சைட்ஸ் ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும், xyயும் சரி xzயும் சரி ஈக்குவலா இருக்கு, அண்ட் xpயும் சரி pzயும் சரி ஈக்குவலா இருக்கு. ஸோ இப்போ என்ன ப்ராப்பர்ட்டி சொல்லலாம்? ரெண்டு சைட்ஸுக்கு நடுவுல இருக்கிற ஆங்கிள், ரெண்டு சைட்ஸ்க்கு நடுவுல இருக்கிற ஆங்கிள். ஸோ வாட் இஸ் த ப்ராப்பர்ட்டி? SAS criteria. ஸோ அப்போ SAS criteria படி they are congruent. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாமா? இதுக்கு என்னமா பண்றது? இது ரொம்ப ஈஸி தான். இது ரொம்ப ஈஸி தான். நான் எங்கெல்லாம் சொல்லிருக்கேன், எங்கெல்லாம் ரெண்டு லைன்ஸ் மீட் ஆகுதோ அந்த இடத்துல வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். அப்போ இங்க இருக்க ஆங்கிளும் சரி இங்க இருக்க ஆங்கிளும் சரி எப்படி இருக்கணும்? ஈக்குவலா இருக்கணும். கரெக்டா? அப்ப இவங்களும் ஈக்குவல். ஸோ அப்போ இந்த ரெண்டு ஆங்கிள், இதுல இருக்க ஒரு ட்ரையாங்கிள் ஆங்கிள் O is equal to ஆங்கிள் O. ஸோ ஒரு ஆங்கிள் ஈக்குவலா இருக்கு. அது போதாதுன்னு ஆங்கிள் Bயும் ஆங்கிள் Dயும் ஈக்குவல். இந்த ஆங்கிளும் ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. OA is equal to OC அதுவும் கொடுத்துட்டாங்க. ஆனா நல்லா பாத்துக்கோங்க, ரெண்டு ஆங்கிள்ஸ்க்கு நடுவுல இருக்கிற சைடை கொடுக்கல, வேற ஏதோ ஒரு சைடு தான் கொடுத்துருக்காங்க. which means அப்ப என்ன ப்ராப்பர்ட்டி வச்சு சொல்றீங்க? AAS criteria. AAS criteria படி they are congruent. ஓகேவா? எஸ். இப்போ இவங்களுக்கு சோ ஈஸி, இந்த ஆங்கிளும் ஈக்குவல். சரியா? SAS ப்ராப்பர்ட்டி, இந்த சைட்ஸும் ஈக்குவல், இந்த சைட்ஸும் ஈக்குவல். அது போதாதுன்னு ஒரு ஆங்கிள் ஈக்குவலா இருக்கு. அப்போ ASA criteria படி they are congruent. இதுக்கு இது ரொம்ப ஈஸி. இது ஒரு isosceles triangle. தெரியுதா? this is an isosceles triangle and இந்த ரெண்டு சைடு, ஒரு சைடு ஈக்குவலா இருக்கு. இது 90னா இதுவும் 90 தான். isosceles triangle அப்படினாலே இவங்களும் ஈக்குவல். எப்படி நம்ம isosceles triangle சொல்றீங்கன்னா, மொத்தமா ஒரு triangleல ரெண்டு சைட்ஸ் ஈக்குவல்னாலே அது isosceles triangle தான். அப்ப அங்க இருக்க ரெண்டு ஆங்கிள்ஸும் ஈக்குவலா தான் இருக்கும். அப்ப ஆங்கிள் Bயும் ஆங்கிள் Cயும் ஈக்குவல், ஆங்கிள் AB சைடும் AC சைடும் ஈக்குவல். அது போதாதுன்னு Mங்கிற இடத்துல we have 90 degree. so what we can use, so ரெண்டு ஆங்கிள்ஸ் ஒரு சைடு ஈக்குவலா இருக்கு. ஸோ ஆனா அந்த ரெண்டு ஆங்கிள்ஸ்க்கு நடுவுல அந்த சைடு வரல. AAS criteria they are congruent. Okay, prove that triangles are congruent. A triangle ABC and triangle DE are two triangles in which, சரி கொடுத்துக்க triangles எழுது. ரெண்டு triangle சொல்றாங்க, ரெண்டு triangle draw பண்ணுங்க. சரியா? என்னென்ன பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க? ABC DEF. angle ACB வந்து 70. இங்க ABயும் DFக்கும் ஈக்குவல். ABங்கிற சைடும் DFங்கிற சைடும் ஈக்குவல். angle ABC இவங்க 60 டிகிரி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, angle DEF இவங்க 70 and EDF இவங்க 60. ஓகே, prove that these triangles are congruent. முடிஞ்சு போச்சு. ஆல்ரெடி
2 ஆங்கிள்ஸ் ஈக்குவலா இருக்கு, ஒரு சைடு ஈக்குவலா இருக்கு. அப்போ இது என்ன என்ன கிரைட்டீரியா வச்சு சொல்லலாம், இவங்களை வந்து ஏஏஎஸ் கிரைட்டீரியா. ஏன்னா 2 ஆங்கிள்ஸ்க்கு நடுவுல அந்த சைட்ஸ் வரல, 2 ஆங்கிள்ஸ்க்கு நடுவுல அந்த சைடு வந்திருக்கு இல்ல. சோ they are congruent. ஓகேவா? நெக்ஸ்ட் find all the 3 angles of a triangle ABC. இவங்களோட ஆங்கிள்ஸ் ஏபிசியை கண்டுபிடிக்க போறோம். சரி, ஓகே பசங்களா ஒரு விஷயம் சொல்லிட்டா, திஸ் இஸ் அண்ட் இப்போ ட்ரையாங்கிள் பேஸ்ல இருக்க ரெண்டாத்தையும் சால்வ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஆங்கிள் என்னன்னு தெரியும். மொத்தமா ஆட் பண்ணா 180 லீனியர் பேர் ஆஃப் ஆங்கிள்ஸ், கரெக்ட்டுங்களா? அப்போ இவங்க 4x + 15 அப்ப இவங்க என்னது, அது y-ன்னு வச்சுப்போம். உனக்கு என்ன தெரியும், y-யும் 4x - 15-யும் ஆட் பண்ணா 180 டிகிரி. அப்போ y-யோட வேல்யூ என்னது, 180 - 4x + 15. ஸோ 180ல 15 ஆட் பண்ணீங்கன்னா 195 - 4x. ஸோ இது என்னது, இதோட வேல்யூ 195 + 4x - 4x. ஓகே, இவங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணா 180. அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் என்னது, x + 35, நெக்ஸ்ட் 2x - 5, நெக்ஸ்ட் இவங்கள, ஓகேவா? இவங்கள ஆட் பண்ணணும்னா எல்லாத்தையும் ஆட் பண்ணா என்ன வரும்னு சொன்ன, 180. கரெக்டாடாப்பா? ஓகே. ஸோ இப்போ எக்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணலாம். இங்க ஒரு எக்ஸ் இருக்கு, இங்க ஒரு 2x இருக்கு, இங்க ஒரு 4x இருக்கு. x + 2x 3x, 3xல இருந்து -x அப்படின்னா -x டிகிரி. நெக்ஸ்ட் பாருங்க, இங்க ஒரு 35 இருக்கு, இங்க ஒரு -5, ஸோ 30 டிகிரி. இது கூட 30 டிகிரி ஆட் பண்ணீங்க அப்படின்னா 225. ஸோ ப்ளஸ் 225 = 180. அப்ப அங்க இருக்க -x இங்க போயிரும், சரியா? இங்க இருக்க -x இங்க வந்துரும், இங்க இருக்க 180 இந்த சைடு வந்துரும். ஓகேவா? சோ இப்ப 225 - 180 = x டிகிரி. So which is 45 = x. அப்ப x ஓட வேல்யூ என்னது, 45. அதை மட்டும் உங்க கேட்கல, எல்லா ஓத்தோட ஆங்கிள கேட்டிருக்காங்க. சோ இப்ப ஃபர்ஸ்ட் a ஆங்கிள் A ஓட வேல்யூ என்னது, x + 35. So x + 35 அப்படின்னா 45 + 35 80. ஓகேவா? நெக்ஸ்ட் ஆங்கிள் B பாத்தீங்கன்னா 2x - 5, 5 15 5. So 2 × x, so it is 19 - 5, which is 85 டிகிரி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருடாப்பா, இவன் யாரு, 195 - 4x. Angle C is equal to 195 - 4x. So 195 minus 90 to 90, 180. So 15 degree. அவ்வளவுதான், சரிங்களா? So எல்லா ஆங்கிள்ஸையும்